ஹாய் ஹலோ வணக்கம். 2024 திருமணம் பண்ணிக்கிட்ட நம்ம சினிமா பிரபலங்கள் யார் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் அன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2025 அதாவது 2025 வரப்போகுது. இந்த 2024 திருமணம் செஞ்ச பிரபலங்களை பற்றி பார்ப்போம். முதல்ல பார்க்க போகிறது நடிகை மீரா சோப்ரா. இவங்க 2005 வெளியான அன்பே ஆருயிரே அப்படிங்கிற படத்தில் பார்த்திங்கன்னா என்ட்ரி ஆகியிருந்தாங்க, அதாவது அறிமுகமாகியிருந்தாங்க. ஜாம்பவான், காளை, மருதமலை என மூவிஸ்லாம் பார்த்திங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. 40 வயதில் தான் இப்போ பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணியிருக்காங்க. 2024 இந்த வருடம் பிஸ்னஸ் மேனான ரக்ஷித் கிரிஜிவாலா அப்படிங்கிறவங்களை பார்த்திங்கன்னா மார்ச் 12 திருமணம் பண்ணியிருக்காங்க. சாட்டை மூவியில் ஆக்ட் பண்ண யுவன் பழனி அப்படிங்கிற ரோல் பண்ணியிருப்பாங்க. தொடர்ந்து கமரக்கட்டு, ஐயனார் வீதி, அடுத்த சாட்டை உள்ளிட்ட படத்துலலாம் நடிச்சிருக்காரு. இப்போ ப்ரெசண்டாக ஒரு ஹோட்டல் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு வராங்க. ரமேஷா ஹஹானி அப்படிங்கிறவங்களை பிப்ரவரி மாதம் 15 இந்த வருடம் பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஹிந்தி ஆக்டரான புல்கித் ஷாம்ராட் இவங்க பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்வேதா ரோஹிரா அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2014 திருமணம் பண்ணி 2015 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. செகண்டாக ஹிந்தி நடிகையான கிருத்தி கார்பெண்டா அப்படிங்கிறவங்கள 2024 அதாவது இந்த வருடம் மார்ச் மாதம் 15 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. நடிகை டாப்சி பானு ஆடுகளம், ஆரம்பம், காஞ்சனா என நிறைய படங்கள் இவங்களும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. டென்னிஸ், பேட்மிண்டன் பிளேயரான மதியாஸ் போய் அப்படிங்கிறவங்கள 2024 மார்ச் மாதம் 23 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆக்டர் பிரேம்ஜி எப்போதான் திருமணம் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டில் இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு வழியாக அனௌன்ஸும் பண்ணி திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இந்து அப்படிங்கிற ஒரு பெண்ணை 2024 ஜூன் மாதம் 9 திருமணம் பண்ணிக்கிட்டாரு. தீரன் அதிகாரம் 1, NGK உள்ளிட்ட மூவிஸ்லாம் ஆக்ட் பண்ண ராகுல் பிரீத்தி சிங் இவங்க 2021 இருந்து ஆக்டரும் ப்ரொடியூசருமான ஜாக்கி பஹானனி அப்படிங்கிறவங்க கூட ஒரு லிவிங்கில் பார்த்திங்கன்னா இருந்துட்டு வந்தாங்க. இந்த வருடம் 2024 தான் பிப்ரவரி மாதம் 22 பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது ஹைதராபாத்தில் பார்த்திங்கன்னா செட்டில் ஆகிட்டாங்க. நடிகை சோனாக்ஷி சின்ஹா தமிழில் ஒரு படம் மட்டுமே நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் லிங்கா அப்படிங்கிற ஒரு படம் மட்டுமே நடிச்சிருக்காங்க. ஷாகிர் லிக்பால் அப்படிங்கிறவரை 2024 இந்த வருடம் ஜூன் மாதம் 23 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2017 இருந்து டேட்டிங்கில் இருந்துட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த வருடம் திருமணம் பண்ணியிருக்காங்க. நடிகை மேகா ஆகாஷ் பேட்டை, இணை நோக்கி பாயும் தோட்டா, சபாநாயகன், வடுகப்பட்டி ராமசாமி உள்ளிட்ட படத்துலலாம் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஒரு 6 வருஷம் பார்த்திங்கன்னா சாய் விஷ்ணு இவங்களை பார்த்திங்கன்னா லவ் பண்ணிக்கிட்டு வந்து 2024 ஆகஸ்ட் மாதம் 22 என்கேஜ்மெண்ட் பண்ணி 15 செப்டம்பர் 2024 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பீஸ்ட், டாடா உள்ளிட்ட படத்தில் நடித்த அபர்ணா தாஸ் மலையாள ஆக்டரான தீபக் பரம்பால் அப்படிங்கிறவரை 2024 ஏப்ரல் மாதம் 24 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. வரலட்சுமி சரத்குமார் ஒய் என்னதான் ஆச்சு, இவரையா திருமணம் பண்ணிக்கிட்டீங்க, இவங்களை பார்க்கும்போதே நமக்கு பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் எங்கள் திருமணத்தை பற்றினா கமெண்ட் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. நிக்கோலை சஸ்தேவ் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2024 தான் ஜூலை மாதம் 3 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. வரலட்சுமி இவங்களுக்கு இந்த முதல் திருமணம். நிக்கோலை பார்த்திங்கன்னா ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவங்க தான், இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறாங்க. நம்ம செகண்டாக தான் நம்ம வரலட்சுமி பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாரு. நடிகை சுவாசிகா வைகை, கோரிப்பாளையம், சாட்டை அப்படிங்கிற மூவியில் கூட சமுத்திரக்கனி இவங்களுக்கு மனைவியாக நடிச்சிருப்பாங்க. அப்புச்சி கிராமம், லப்பர் பந்து அப்படிங்கிற மூவி வரைக்குமே நடிச்சிருக்கிறாங்க. இப்போ லாஸ்ட்டாக லப்பர் பந்து மூவி கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியும். ஹரிஸ் கல்யாண் அண்ட் அட்டகத்தி தினேஷ் பார்த்திங்கன்னா நடிச்சிருப்பாங்க. அதில் அட்டகத்தி தினேஷுக்கு மனைவியாக நம்ம சுவாசிகா பார்த்திங்கன்னா நடிச்சிருப்பாங்க. விஜய் டிவி சீரியலான நீ நான் காதல் அப்படிங்கிற சீரியல் ஆக்ட் பண்ண பிரேம் ஜாக்கோப் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2024 ஜனவரி 26 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2023 வெளியான குட் நைட் அப்படிங்கிற மூவியில் நடித்த மேதார் ரகுநாத் இவங்க இந்த மூவி மட்டும் இல்லாமல் முதல் நீ முடிவின் நீ அப்படிங்கிற மூவியும் நடிச்சிருக்கிறாங்க. இந்த 2 மூவியில நடிச்சு ரொம்பவே பிரபலமானாங்க. 2024 மார்ச் மாதம் 18 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுடைய கணவருடைய பெயர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணலை. அர்ஜுன் மகளான ஐஸ்வர்யா அர்ஜுன் இவங்க நடிகர் தம்பிராமையா மகன் நடிகர் உமாபதி இவங்களை 2024 ஜூன் மாதம் 10 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அர்ஜுன் அவங்க கட்டின யோகா ஆஞ்சநேயர் கோவிலை வச்சு தான் இவங்களுடைய மகள் திருமணம் பார்த்திங்கன்னா நடப்பிச்சது. வீர மூவியில் நடித்த ஆக்டர் பாலா 2003 அன்பு, காதல் கிசுகிசு, மஞ்சள் வெயில், வீரம், அண்ணாத்த உள்ளிட்ட மூவிஸ்லாம் பார்த்திங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. ஒரு 4 திருமணம் நம்ம வீரம்பாலா பார்த்திங்கன்னா நான் பண்ணியிருக்காரு. முதல்ல சாந்தனா அப்படிங்கிறவங்கள 2008 திருமணம் பண்ணி 2009 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டாவதா சிங்கர் அமிர்தா இவங்களை 2010 திருமணம் பண்ணி 2019 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறாங்க. மூன்றாவதா
டாக்டர் எலிசபெத் இவங்களை 2021 திருமணம் பண்ணி இந்த வருடம் 2024 இவங்களை டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு அதே 2024 இந்த வருடமே கோகிலா அப்படிங்கிற ஒரு அவங்களுடைய சொந்தக்கார பொண்ணையே 22 அக்டோபரில் திருமணம் பண்ணிக்கிட்டாரு நம்ம வீர மூவியில் நடித்த பாலா. நடிகை ரம்யா பாண்டியன் 2024 யோகா ட்ரெயினரான ரிஷிகேஷ் இவங்களை 2024 நவம்பர் 8ஆம் தேதி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுடைய திருமணம் கங்கை நதி கோரை ஓரமாக இவங்களுடைய திருமணம் பார்த்திங்கன்னா நடைபெற்றது. நடிகர் பிரதீப் ஆண்டனி அருவி, வால், டாடா உள்ளிட்ட படத்துலலாம் நடிச்சிருக்கிறாங்க. நடிகர் கவின் இவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், பிக் பாஸ் சீசன் 7லேயே பார்த்தீங்கன்னா கண்டஸ்டண்ட்டாக வந்திருந்தாங்க. பூஜா சக்தி இவங்களை 7 நவம்பர் 2024 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஷாரிக் ஹாசன், ரியாஸ் மற்றும் உமா ரியாஸ் இவங்களுடைய மகன் தான் இவங்க. மரியா ஜெனிஃபர் இவங்களை 2024 இந்த வருடம் தான் இவர் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஷாரிக்கு பார்த்திங்கன்னா இது முதல் திருமணம். அவங்க மனைவி மரியா இவங்களுக்கு இது 2வது திருமணம். முதல் திருமணம் பண்ணி இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறாங்க. அந்த திருமணம் பார்த்திங்கன்னா பிரேக்கப் ஆயிருச்சு. ஷாரிக் மற்றும் மரியா பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி இந்த வருடம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆக்டர் சித்தார்த் மற்றும் அதிதி ராவ் 2 பேரும் காதலிக்கிறாங்க. எப்போ தான் நீங்கள் திருமணம் செஞ்சுக்க போகிறீங்க, இவங்களுடைய திருமணம் சீக்கிரம் கூடிய விரைவில் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்திருந்தது. சீக்கிரட்டாக யாருக்குமே சொல்லாமல் சீக்கிரட்டாக திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. 2024 16 செப்டம்பரில் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. என்கேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2024 மார்ச் மாதம் 28ஆம் தேதி என்கேஜ்மெண்ட் பண்ணி செப்டம்பரில் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சித்தார்த்துக்கு பார்த்தீங்கன்னா 2003 மேக்னா அப்படிங்கிறவங்கள முதல்ல திருமணம் பண்ணி 2007 டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க. செகண்டானாக தான் நம்ம அதிதி ராவை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. 2021 நம்ம அதிதி ராவ் கூட பார்த்தீங்கன்னா டேட்டிங்லாம் போயிட்டு இருந்துட்டு தான் இப்போ இந்த வருடம் தான் திருமணம் பண்ணியிருக்காரு. அதிதி ராவும் பார்த்தீங்கன்னா சத்யதீப் மிஸ்ரா அப்படிங்கிறவங்கள 2002 திருமணம் பண்ணி 2013 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேருக்குமே இது பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ். நடிகர் காளிதாஸ் ஜெயராம், ஆக்டர் ஜெயராம் இவங்களுடைய மகன் தான் இவங்க. விக்ரம், இந்தியன் 2, ராயன் உள்ளிட்ட படத்துலலாம் நடிச்சிருக்கிறாங்க. தரிணி அப்படிங்கிறவங்கள டிசம்பர் 8ஆம் தேதி 2024 இந்த வருடம் திருமணம் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு ஆக்டரான நாக சைத்தன்யா, நடிகர் நாகார்ஜுனா இவங்களுடைய மகன் தான் இவங்க. முதல்ல நடிகை சமந்தா இவங்களை 2017 திருமணம் பண்ணி இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக 2021 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம சமந்தா செகண்ட் மேரேஜ் பண்ணலை, ஆனால் நம்ம நாக சைத்தன்யா செகண்டாக பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற படத்தில் வானதியா ஆக்ட் பண்ண ஷோபிதா துலிபாலா இவங்களை இப்போ திருமணம் பண்ணியிருக்காங்க. 2024 டிசம்பர் 4ஆம் தேதி இப்போ திருமணம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் லாஸ்டா நடிகை கீர்த்தி சுரேஷ் லாங் டைம் பாய் ஃப்ரெண்டான ஆண்டனி அப்படிங்கிறவங்க தான் திருமணம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருட காதல் அப்படின்னு கூட கண்டிப்பாக இவங்கள சொல்லலாம். 12 டிசம்பர் பார்த்தீங்கன்னா 2024 தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆண்டனி பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேன். 2 முறைப்படி இப்போ நம்ம கீர்த்தி சுரேஷ் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணியிருக்காங்க. பிராமின் முறைப்படியும் கிறிஸ்டின் முறைப்படியும் 2 முறைப்படி பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2024 திருமணம் பண்ணிக்கிட்ட பிரபலங்களில் உங்களுக்கு எந்த பிரபலம் ரொம்ப பிடிக்கும்? இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட் கப்பலாக இருக்காங்கப்பா, இவங்களை ரொம்பவே பார்க்குறதுக்கும் க்யூட்டாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எந்த பிரபலத்தை நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.